இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு மனரம்மியமோ நித்திய விருந்து. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனரம்மியமோ நித்திய விருந்து. மனரம்மியம் என்பது மகிழ்ச்சியான இருதயத்தை குறிக்கிறது. இது சூழ்நிலைகளை பொறுத்தல்ல. மனரம்மியமோ தொடர்ச்சியான விருந்து என்று ஆம்பிளிஃபைட் வேர்ஷனில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். But a glad heart has a continual feast regardless of the circumstances. விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும் என்று பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். விருந்து சாப்பாட்டை சாப்பிட நாம் அனைவரும் விரும்புவதுண்டு. காரணம், நாம் சமைக்காமல் எளிதாக சாப்பிட்டு வரலாம். ஆனால் மனரம்மியமாகிய இந்த தொடர்ச்சியான விருந்தை நமக்கு நாமே தர வேண்டும். ஆகவே இது நித்திய விருந்து என்று கூறப்பட்டுள்ளது. நித்திய விருந்தாகிய மனரம்மியத்தோடு வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் இவ்வாறு கூறினார். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்மியமாயிருக்க பவுலைப் போல நாமும் கற்றுக்கொள்வோம். இதற்கான பலத்திற்கு பவுல் ஆண்டவரை சார்ந்திருந்தார் என்பதை அடுத்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாமும் கர்த்தருடைய பலனை சார்ந்து கொண்டு மனரம்மியமாய் வாழ கற்றுக்கொள்வோம். மனரம்மியமோ நித்திய விருந்து. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நாங்கள் சோர்ந்து போகாமல் பவுலை போல எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.